ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு நிறைய ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியலை. ஐ எம் ஸோ சாரி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் திவாலி வீடியோ தான். ஸோ இந்த இந்த திவாலி வந்து எங்களோட தலை தீபாவளி. ஸோ ஓகே, நம்ம வந்து இதை வந்து ஒரு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐம் ஜஸ்ட் பிளானிங். ஸோ பிஃபோர் தட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து திவாலிக்கு நாள் தான். அஃப்கோர்ஸ் 19th October 20 திவாலி. ஸோ நான் வந்து 20 மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன், இல்லைனா 21st இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி 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 திவாலி. ஸோ எல்லாரோட லைஃப்மே நல்ல தீபம் மாதிரி பிரைட்டாகவும் வெடி மாதிரி டமால் டுமில்னு ஒன்லி ஹாப்பினஸோடையும் வந்து இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக வந்து வேண்டிக்கோங்க. யார் யாரெல்லாம் எனக்கு விஷ் பண்ண போகிறீங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஒன் அண்ட் ஆல். பார்த்தீங்களா, வெடி சவுண்ட்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு, குட்டீஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஹாப்பி திவாலி டு எவ்ரிபடி. ஸோ இந்த திவாலி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மை தலை திவாலி. எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு திவாலி. லாஸ்ட்டு November 8 வி காட் மேரிட். அண்ட் இந்த தடவை October 20 வந்து திவாலி வரதுனால திஸ் தலை திவாலி ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதாவது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் இருந்து ஒரு 10th படிக்கிற வரைக்குமே என்னோட அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட தம்பி, நாங்கள் 4 பேருமே திவாலி அப்படின்னா கிளம்பி திவாலி, பொங்கல் இந்த மாதிரி எல்லா நல்ல நாளுக்குமே வந்து வீட்டில் அம்மா எல்லா விசேஷமும் எல்லாம் பண்ணிவிட்டு விளக்கெலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்களை கூட்டிகிட்டு தாத்தா வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. அங்கே வந்து எங்கள் பெரியம்மா, அப்புறம் என்னோட அண்ணா, என்னோட மாமா எல்லாருமே அங்கே வருவாங்க. ஸோ வி செலிப்ரேட் திவாலி தேர். அம்மாவோட ஊர் வந்து சோழவந்தான். ஸோ திருவேடகம் சோழவந்தான் பக்கத்தில் இருக்குது. திருப்போணத்துலேருந்து நாங்கள் கிளம்பி அங்கே போவோம். ஸோ அப்போ நாங்கள் கசின்ஸ் எல்லாமே பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து வி காட் மேரிட் அண்ட் வி ஹேவ் செப்பரேட் ஃபேமிலி. ஸோ எங்களோட அம்மா அப்பாவுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருந்துச்சோ அது டேக் ஃபார்வர்டாக எங்களுக்குமே வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஒன்றும் பெருசாக என்ன அதிசயமாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ஓகே இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வெரி ஸ்பெஷல். நானும் மார்னிங் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே அம்மா அப்பாவுமே தேவ் வெயிட்டிங். ஸோ நிறைய பலகாரம் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ நம்ம எல்டர்ஸ் ஆக சில செலிப்ரேஷன்ஸ் வந்து போர் அடிக்கும். பட் எனக்கு எப்படின்னா, இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது டுகெதர் ஃபார் த ஃபேமிலி. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து வி செலிப்ரேட். நிறைய பேருக்கு வந்து என்ன பர்த்டேவா, இந்த வயசாகிடுச்சு பிறந்த நாளா, இந்த வயசாகிடுச்சு தீபாவளியா, ஸோ அப்படின்ற ஃபீல்லாம் நிறைய பேருக்கு வரும். பட் டோன்ட் திங்க் லைக் தட். இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் தான் நம்மளை கொஞ்சம் கூஸ்பம்ஸ் பண்ணி ஓகே வி செலிப்ரேட், வி வில் பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி கொண்டு போகும்னு நான் நினைப்பேன். அதனால தான் நான் யார் என்னை சுற்றி டவுன் ஆனாலும் ஏன் என்ன எவ்வளோ வயசாகிடுச்சு 100 வயசானாலும் we can celebrate ourselves. so we should celebrate ourselves. ஸோ அது வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேஞ்ச் இட். ஸோ உங்களோட டேவை வந்து நீங்கள் லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஓகே நம்ம வந்து கீழவாசலுக்குள்ளே ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரையில் இருக்க எல்லாருக்குமே கீழவாசல் தெரிஞ்சிருக்கும். அங்கே போகும்போது நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். ரோட் சைடில் நிறைய ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸ் அதெல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டு 100, அது மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் 100 ருபீஸ் அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வெடியும் வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் வெடியெல்லாம் வாங்கி. ஸோ திஸ் பாக்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 1000 ருபீஸ். ஸோ அது அப்புறம் வீட்டுக்கு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு, அதுக்கப்புறம் என்னோடய சித்தப்பா வீட்டுக்கு போய் நார்மலாக ஒரு பேசிக் ரிச்சுவல்ஸ் இருக்கும் இல்லையா, அப்பா நாளைக்கு வந்துடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ இது திவாலிக்கு நாள் குலோப் ஜாமுன் ப்ராசஸ் தான் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பர்பாக ஜீரா வாட்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சுட்டு நைட்டு அண்ணா அண்ணி எல்லாருக்கூடையும் வீடியோ கால்லாம் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக போச்சுட்டே. மறுநாள் எல்லாருமே வந்து இங்கே வர போகிறாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா என்னோடய அம்மா தட்ட புட்டெல்லாம் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ பேசிக்கலி அம்மா வீடு வந்து நல்ல நான்வெஜிடேரியன், எல்லாருமே வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து வெஜ்ஜு தான் பேசிக்காக சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இட்லி, சட்னி, சாம்பார் அதெல்லாம் இருந்தது, வடைலாம் இருந்தது. அவங்களுக்கு நான்வெஜ் இதெல்லாம் வந்து ஒரு சில நான்வெஜ் சாப்பிட்றதுனால நான்வெஜ்ஜும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ரிச்சுவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். ஸோ இவனை பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ அதனால் வந்து நான் வம்படியாக உட்கார வச்சு பாடி எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து க்யூட்டாக கேப்சர் பண்ண சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நல்லா அழகாக
எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம். அண்ட் முக்கியமான விஷயம்னா என் தம்பிக்கு பேசிக்காக நான் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன், ஃபேஸ் பேக் போட்டு விடுவேன். பட் அப்பாவுக்கு திஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பேசிக்காக அப்பா தான் எங்கள் எல்லாருக்கும் தேய்ச்சி விடுவாங்க. ஸோ திஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது தேய்ச்சி விடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் குளிச்சதுக்கப்புறம் விளக்கு போட்டுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தென் நாங்களாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ தீஸ் ஆர் ட்ரெஸ்ஸஸ். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நாள் பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாம்லாம் எடுத்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் வெடி போடுற ப்ராசஸ் தான். ஸோ திஸ் இஸ் டமால் டுமில் ப்ராசஸ். என்னோடய அண்ணா அண்ணி வந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும் வீடு. ஸோ என்னோடய பெரியப்பா அண்ணா அண்ணி அப்புறம் என்னோடய சித்தப்பா ஃபேமிலி எல்லாருமே ஆல் டுகெதர் வி ஜாயின்ட் அண்ட் பெரிய லூட்டி அடித்தோம். செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த திவாலி வந்து எங்களால் மறக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் வெடியுமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வெடியே வாங்குறதில்ல. அந்த ஒரு ரிச்சுவல்ஸே நாங்கள் மறந்துட்டோம். ஸோ இந்த தடவை எங்கள் அம்மாவுக்குமே கொஞ்சம் ஆசை இருந்துச்சு, அதனால வாங்கினோம். அண்ட் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெய்பர் வரும்போது சொன்னார், இருங்கப்பா வயசானவன் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட அண்ணனும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து இந்தாங்க தாத்தா நீங்கள் ஒரு வெடி போடுங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் ஒரு வெடி போட்டு ஜாலியாக எங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போனார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி சேர்ந்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய டியூட்டி தாங்க. மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்களுமே பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அவன் எனக்கு குட்டி தம்பி. ஸோ அவனுமே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இந்த பிஜ்லி வெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் அண்ணியும் செம்ம பயம். ஸோ அதனால் நாங்கள் நைட்டு வெடி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் எஸ்கேப். ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து வெடிலாம் போட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஃபீல் இருந்தது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதுமே கிட்டத்தட்ட திவாலி முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னமும் வெடி போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் ஏரியாக்குள்ளே. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் சூப்பராக வெடியெல்லாம் போட்டு நல்ல சாப்பிட்டோம். நிறைய பலகாரம். ஐயோ இந்த திவாலி மாதிரி நான் எந்த திவாலிக்குமே சாப்பிடல. அந்த அளவுக்கு வந்து பலகாரம் எல்லாமே. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் அதே மாதிரி ஃபுல் நான்வெஜ் இருந்ததா. ஸோ எனக்கு வந்து நான் கர்டும் காலைல வச்ச வடையும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சட்ரோன் வீடியோ அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் வந்து பைசன் மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி பிளான் பண்ணி போனோம். ஸோ சூப்பர்பாக இருந்தது படம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வாரத்தை கூட நான் யார்கிட்டையுமே பேசலை. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி மூவியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு மூவிக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா இது வந்து ட்ரூ ஸ்டோரியாமா. ஸோ எனக்குமே படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரியல் ஸ்டோரி எல்லாருமே வந்து சொன்னாங்க. என்னோடய அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணால். ஸோ பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பயமாக எல்லாமே கலந்துருந்தது. நல்லா இருந்தது இந்த மூவி. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் கோ ஆன் வாட்ச் இட். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஊரே வந்து புகை மூட்டமாக இருந்ததுங்க. ஏன்னு தெரில, வெடியா இல்லை பனியா என்னன்னு தெரியல, பயங்கர புகை மூட்டமாக இருந்தது. அப்புறம் மாடிக்கு வந்துட்டு நைட்டு ஒரு 12 o'clock to 1 o'clock இருக்கும். மாடியில் வந்து இந்த புஷ்வானம் சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வெடி ஐ ஹவ் பீன் புட்டிங். ஸோ இதுதான் நான் வந்து அண்ட் கடைசி வெடி. இதுக்கு முன்னாடியும் நான் போடல, இதுக்கப்புறமும் நான் போடல. அதுக்கப்புறம் பயங்கர தூக்கம் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் லூட்டி அடிச்சுட்டு விடிய கதை பேசிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் திவாலி பலகாரம் தான். ஸோ கவராக எங்கள் அம்மா வந்து வச்சு கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அம்மா அப்பா எல்லாருக்கும் பாய் சொல்கிற டைம் வந்துடுச்சு. ஸோ அஸ் யூஷுவல் சென்ட் ஆஃப் வந்து ரொம்ப சேடாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நோ வே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.